கந்தரோடி விகாரை பெயர் பலகை அகற்றம். போதை பாவனையில் இருந்து இளைஞர்களை மீட்ட வடக்கில் தொழிற்சாலைகள் இளம் குமரன். கொழும்பு மட்டக்களப்பு புகையிரத சேவையில் மாற்றம் அவசியம். ஞானமுத்து ஸ்ரீநேசன். வேகமாக இலங்கையை நெருங்கும் காற்றழுத்தம், உயர்வடையும் கடல் அலைகள். லசந்த விக்ரமதுங்க கொலை, மீண்டும் அரசு வெளியிட்ட நிலைப்பாடு. இஷாரா சுபந்தியின் முக தோற்றத்தினால் மீண்டும் சிக்கல், குழப்பத்தில் போலீசார். தமிழர்களை ஏமாற்றாத அனுர அரசாங்கம், நிரந்தர அரசியல் தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் விஜித ஹேரத் உறுதி. ஊடக அழுத்தத்தால் கவனிப்பாரற்றிருந்த நிலாவரை கிணறு தூய்மைப்பு. பிரதமர் மீது பாலின அடிப்படையிலான தாக்குதல், ராஜீவன் எம்பி கடும் சீற்றம். இலங்கை ஐரோப்பிய ஒன்றியம் இடையே பசுமை பொருளாதார வளர்ச்சி ஒப்பந்தம் கைச்சாத்து. இந்திய ராணுவ பிரதானி இலங்கை ராணுவ தலைமையகத்துக்கு விஜயம். சர்ச்சைகளுக்கு மத்தியில் மகாநாயக தேரர்களை சந்தித்த பிரதமர் ஹரணி. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்திர திருவிழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வெள்ளிகாமம் தெற்கு பிரதேச சபையினால் கந்தரோடை பகுதியில் விகாரை அமைந்துள்ளதாக கூறப்படும் பகுதிகள் கந்தரோடை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்தப்பட்டதை அடுத்து கந்தரோடை விகாரை என நாட்டப்பட்டிருந்த பெயர் பலகை அகற்றப்பட்டது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் சுன்னாகம் சந்தைக்கு அருகில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றினால் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பெயர் பலகை நாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கந்தரோடை விகாரை அமையப்பெற்றுள்ளதாக கூறப்படும் புராதன இடத்தினை தொல்லியல் ஆய்வு மையம் என அடையாளப்படுத்த வேண்டும் என பிரதேச சபையில் அண்மையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனை அடுத்து வீதிகளில் கந்தரோடை விகாரை என திசை காட்டும் பெயர் பலகைகளை அகற்றும் செயல்பாட்டை பிரதேச சபை முன்னெடுத்துள்ளது. அந்த வகையில் சுன்னாகம் பகுதியில் நாட்டப்பட்ட பெயர் பலகை அகற்றப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த பகுதியில் காணப்படும் சந்தை கட்டடம் ஒல்லாந்தர் காலத்திற்குரியதாகும். அதன் சிறப்புகள் தொடர்பில் மும்மொழிகளிலும் எழுதிய கல்வெட்டு அப்பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வடக்கில் தொழிற்சாலைகள் இயங்காமையினால் தமிழ் இளைஞர்கள் போதை பாவனைக்கு அடிமையாகியுள்ளார்கள். எனவே தொழிற்சாலைகளை இயக்கி அவர்களை மீட்க நாம் நடவடிக்கை எடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் சபையில் தெரிவித்தார். முன்னைய காலத்தில் மதுபானம் அருந்திவிட்டு பயணிக்கும் போதுதான் போலீசார்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஐஸ், கூடு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை போலீசார்களால் இனங்காண முடியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அவர்களது மொழிநடையும் கண்களின் உடல் பாவனையின் மூடாக போலீசார்கள் இனங்காண முடிகிறது. ஆனால் அவர்களுக்கு தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த போதைப் பொருட்களை உட்கொள்ளும் போது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது. அந்த வகையில் இந்த சட்ட சீர்திருத்தம் மூலம் எதிர்வரும் காலத்தில் இந்த ஐஸ், கூடு, கஞ்சா போதைப் பொருட்களை இனங்காணுவதற்கான புதியதொரு சட்டம் மூலம் சீர் செய்திருக்கிறது. அந்த வகையில் இயன்ற வகையில் அந்த பயன் மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் இவ்வாறான போதைப் பொருட்கள் இந்த நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று எமது அரசாங்கம் திடசங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த சாரதிகள், ஒரு சில சாரதிகள் இந்த போதைப் பொருட்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அதை இனங்கண்டு சட்டங்களை தண்டிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த சட்டம் சீர்திருத்தம் மூலமாக அவர்களது உமிழ்நீர் பரிசோதனை செய்ய முடியும், அதே நேரம் பிளட் பரிசோதனை செய்ய முடியும். வைத்திய ஆலோசனைகளின் ஊடாக வைத்திய பிளட் டெஸ்டின் ஊடாக அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார்கள் அவர்களது உடல்நிலை செய்கைகளை இனங்கண்டால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த சட்டமூலத்தினூடாக போலீஸ் திணைக்களத்திற்கு பூரணமான அதிகாரங்கள் கிடைக்கின்றன. அதனூடாக இந்த போக்குவரத்து என்பது சிறந்த முறையில் நாட்டை கொண்டு செல்லும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் சென்ற வருடம் 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1960 பேர் விபத்துக்களால் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே நேரம் 3700க்கும் மேற்பட்ட பயங்கரமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இதை எடுத்து பார்த்தால் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் வீதிகளில் போதைப் பொருள் பாவிக்காமல் தான் வாகனங்களை செலுத்த முடியும். ஆனால் நாங்கள் மது போதையில் செல்பவர்களுக்குத்தான் இந்த டெஸ்டிங் செய்யக்கூடிய இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சட்டமூலத்தின் ஊடாக கஞ்சா, ஐஸ் போதைப் பொருட்களில் உடலில் பிளட் டெஸ்ட் செய்வதனூடாக உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும். ஏனென்றால் எமது நாடு இன்று டிஜிட்டல் ஆகிக் கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு அமைச்சரவர்கள் கூறுகிறார்கள் கோப்பையினூடாக அந்த பயனை செலுத்தும் போது கூட அபராதம் செலுத்தினால் அது என்றும் அதில் எமது பதிவில் இருக்கும் இந்த இடத்தில் இந்த பயன் செலுத்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் குற்றங்கள் நடைபெறுகிறது இனங்காணுவது இலகுவாக இருக்கிறது. எமது நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் போது இந்த டிஜிட்டல் பயனூடாக எந்தெந்த பிரதேசத்தில் அதிகளவான குற்றங்கள் நடைபெற்றது இலகுவாக அறியக்கூடிய வாய்ப்புகளை எமது அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டு வருவது. அந்த வகையில் எமது வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் வாகன விபத்துக்கள் டிப்பர் விபத்துக்களாகத்தான் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் வடமாகாணத்தில் அதிகரிக்கின்றன. மாபியாக்கள், கள்ளமண் வியாபாரம், அதனால் இந்த யாழ்ப்பாணத்தில் அதிகளவான விபத்துக்கள் இந்த டிப்பரின் ஊடாகத்தான் ஏற்படுகிறது. அதே நேரம் அந்த டிப்பர் சாரதிகளும் கூட போதைப் பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த அவர்களின் சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு, அவர்களின் மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சிலர் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் நிற்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது. யுத்தம் முடிந்து 16 ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேசத்தை பிரதிநிதித்துக் கொண்டு பார்லமெண்ட் உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார். ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வழிகின்றது. இந்த ஒரு அந்த பார்லமெண்ட் இங்கே கிளிநொச்சி பிரதேசத்தில் பரந்தன் இரசாயன தொழிற்சாலையை 21ஆம் தேதி அடிக்கல் நாட்டி ஆரம்ப பணியை ஏற்படுத்துகின்றோம். ஏனென்றால் எமது இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லாத நிமித்தமாகத்தான் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள். ஏனென்றால் நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவோமாறு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு வடமாகாணத்தில் எந்த வகையிலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் வந்து ஆணையரவு உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதே நேரம் இரசாயன தொழிற்சாலையை வரும் 21ஆம் தேதி கைத்தொழில் அமைச்சருக்கு ஊடாக அடிக்கல் நாட்டுகின்றோம். அதிலும் பலர் வேலை வாய்ப்புகளுக்கு வடமாகாண இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது. அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் பயணம் போக்குவரத்தை தான் நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். அதுவும் குறிகட்டுவானிலிருந்து வேலணைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள். போதைப்பொருள் பாவனையில் ஏற்படும் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான ஓட்டுநர்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் சபையில் தெரிவித்தார். பாதுகாப்பான ஒரு போக்குவரத்து நடைமுறை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே கடந்த ஆண்டு 2025 2507 பேரும் 2024ஆம் ஆண்டு 2300 பேரும் வீதி விபத்துக்களினால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். இதன் ஊடாக அதற்கு அப்பால் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 30,000க்கு மேற்பட்டதாக இருக்கின்றது. இதிலிருந்து நாங்கள் உண்மையிலே விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயமாக இருப்பது பாதுகாப்பான போக்குவரத்து ஒரு சவாலான விடயமாக இருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மிக முக்கியமான காரணமாக வலுவான சட்ட நடைமுறைகள் இருந்தாலும் கூட அவற்றில் இருக்கின்ற பல ஓட்டைகள் அல்லது அவற்றின் நடைமுறைப்படுத்தாமை ஊடாகவும் மற்றும் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதிவேகமான வாகன போக்குவரத்து நடைமுறைகள், தரமற்ற வாகனங்களை பாவிப்பதனால் நடைமுறை மற்றும் ஒரு மிக விரைவாக ஓட்டுகின்ற ஒரு பேரவா இப்படியான போன்ற நடவடிக்கைகளின் ஊடாக மிக பாரிய அளவு உயிர் ஆபத்துக்களும் காயங்களும் ஏற்படுகின்றன. இதன் ஊடாக பல இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. மிக முக்கியமாக இறப்புகள் மட்டுமல்லாது நிரந்தரமாக அங்கவினராகின்ற நடைமுறைகள் காணப்படுகின்றன. அதற்கு அப்பால் அவர்கள் தங்கி வாழ வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்த உயிராபத்துக்களையும் காயமடைதலையும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற நடைமுறையை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் இதற்கு அப்பாலும் பல விடயங்களை முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தரமான வாகனங்களும் தரமான போக்குவரத்து முறைமைகளும் மேம்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவை படிப்படியாக செய்யப்பட வேண்டிய தேவைகளாக இருந்தாலும் அவற்றை மிக கவனத்திலே கருத்தில் கொண்ட வேண்டிய தேவையாக உள்ளது. உண்மையிலே வாகனங்கள்
பழுதடைந்த வாகனங்கள் அல்லது பாவிக்க முடியாத வாகனங்களை வருடாந்தமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால நடைமுறையிலே பரிசீலிப்பதன் மூலம் அந்த வாகனங்களை பாவனையிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. பாதுகாப்பான போக்குவரத்து நடைமுறைகள், சொகுசான போக்குவரத்து நடைமுறைகளை அரசு திட்டத்தின் ஊடாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் பாரிய அளவிலே எமது வடகிழக்கு பிரதேசத்திலே அல்லது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணப்பட்டிருக்கவில்லை. உண்மையிலே சிடிபியின் ஊடாக கொழும்பு செல்வதற்கான பல ஏற்பாடுகள் முன்னர் இருந்த போதிலும் தற்போது அவை நடைமுறையில் இல்லாமல் இருக்கின்றது. அதற்கு அப்பால் இவ்வாறான நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக மிக முக்கியமாக எமது மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே புகையிரத சேவையை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. கடந்த காலங்களிலே குறிப்பாக கடந்த ஆண்டிலே புகையிரத சேவை இந்த திக்பா புயலில் மட்டுமல்லாது அதனுடைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலும் அந்த சேவைகளை வழங்குவதிலே பல இடர்பாடுகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக அந்த இடத்திலே உயர் வகுப்புகள் அல்லது ஏசி வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதற்கு அப்பால் அதன் நேர மாற்றம் மிக ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கின்றது. மிக உண்மையிலே எங்கள் சக பாராளுமன்ற உறுப்பினர் சிறுநேசன் ஐயா அவர்கள் கூறியது போன்று பாரிய அளவு நிதி வருமானத்தை ரயில்வே துறை இழப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நடத்தப்படுகின்ற சேவையை தரமானதாகவும் முறையாகவும் நடத்தப்படாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே பாரிய சந்தேகங்களை நாங்கள் மக்களின் ஊடாக கதைகள் வாயிலாக அல்லது அவர்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அறிய முடிகின்றது. இந்த பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இந்த ரயில்வே சேவையை மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து முறையாக நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? வருடாந்தம் பல மில்லியன் ரூபாய் வருமானம் வருகின்ற இந்த சேவைகள் ஒரு நாளை ஒன்றுக்கு 700க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்திருக்கின்ற சேவைகள் தற்போது 250ஆக மட்டுப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நாங்கள் ரயில்வே துறையின் பொது மேலாளரை கேட்ட பொழுது அதற்குரிய தேவை இல்லை அல்லது அதற்குரிய எண்ணிக்கை இல்லை என்று கூறுகின்றார். சேவைகளை வழங்குகின்ற பொழுதுதான் அவற்றை வழங்கக்கூடியமாயிருக்கும். குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திலே பாரிய அளவு பொதுமக்கள் அந்த ரயில்வே சேவையைத்தான் நம்பியிருந்தார்கள். பல அரசாங்க அதிகாரிகள் அந்த சேவையின் ஊடாகத்தான் பயணித்திருந்தார்கள். ஆனால் இன்று அந்த சேவையின் மட்டுப்படுத்த அளவு காணப்படுகின்றது. அனர்த்தம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அதற்கு முன்னரும் கூட பாரிய அளவிலே இந்த உயர்தர வகுப்புகள் அல்லது ஏசி வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பல முறை இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அமைச்சர் அவர்களும் இது சம்பந்தமாக உறுதியளித்திருக்கின்றார். நாம் மிக விரைவாக இந்த சேவைகளை மீள கட்டி எழுப்புவதன் மூலம் மக்களுக்கு வளமான பாதுகாப்பான சேவைகளை வழங்கப்படுவதற்கு அப்பால் அதிகளவு வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு ரயில்வே துறையாகவும் இதை மாற்றியமைக்க முடியும். ஏனென்றால் மட்டக்களப்பு அம்பாறைக்கு இருக்கின்ற ரயில்வே போக்குவரத்து துறையாக இந்த மட்டக்களப்பு நிலையம்தான் இருக்கின்றது. இவற்றிலே சேவைகளை மட்டுப்படுத்துகின்ற பொழுது அது பாரிய சந்தேகத்தை உண்டாகக்கூடிய அளவிற்கும். ஏனென்றால் தனியார் போக்குவரத்து துறையின் ஊடாக இந்த அழுத்தங்கள் இருக்கின்றதா என்ற ஐயப்பாடு மக்களின் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே இவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அல்லது அதற்குரிய பணிகளை ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு அதுக்குரிய திணைக்களத்துக்கு இருக்கின்றது. இலங்கையின் தென்கிழக்கே பங்களா விரிகுடாவில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிற்பகல் 2 மணி நிலவரப்படி புத்துவில் இருந்து தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் மேற்கு நோக்கி நகர்ந்து பின்னர் வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளைய தினம் 9ஆம் தேதி மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரை இலங்கை கடற்கரையை ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனை இடையே கடக்கும் வாய்ப்பு அதிகம் என முன்னர் தெரிவிக்கப்பட்டது. தற்போது காங்கேசன்துறை முதல் திருகோணமலை வரையிலும் பொத்துவில் முதல் ஹம்பாந்தோட்டை வரையிலும் உள்ள கடற்கரையோர கடல் பகுதிகளில் கடல் அலைகள் சுமார் 2.5 முதல் 3.5 மீட்டர் வரை எழும்பும் வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த கடல் பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். பின்னர் குறித்த கடல் பகுதிகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக மாறும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க உட்பட சிரச மற்றும் ரூபவாகினி நிறுவனங்களுக்கு நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் அரசாங்கம் கட்டாயம் நீதியை நிலைநாட்டும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணநாயக்க ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவித்தமைக்கு பதில் கூறும் வகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றிய அவர்,
ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க 2008ஆம் ஆண்டு கொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னர் அந்த அரசாங்கங்கள் கொலையாளிகள் மற்றும் அதற்கு உதவி செய்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என தெரிவித்தனர். அதையெல்லாம் கடந்து 17 ஆண்டுகளின் பின்னரே நாம் இதற்கு தீர்வு காணவுள்ளோம். கொலையுடன் தொடர்புடையவர்கள் கடந்த காலங்களில் நாட்டில் ஆட்சி அமைத்துள்ளனர், முன்னாள் அமைச்சர்களாக பதவி வகித்துள்ளனர். ஆகவே தவறிழைத்தவர்கள் மீது நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பிரதமர் ஹருணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அஞ்சப் போவதில்லை என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் எந்த ஒரு விடயத்தையும் பேசுவதற்கு முடியாத நிலையில் இருப்பதாகவும் அதனால் அவர்கள் இந்த விவகாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டின் 2வது முக்கிய பதவியை வகிக்கும் பிரதமரை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் தயங்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நம்பிக்கையில்லா பிரேரணைகளை தோற்கடிக்கும் சக்தி அரசாங்கத்திற்கு உண்டு என அவர் தெரிவித்தார். பிரதமர் ஒரு பெண் என்ற நிலையில் பல்வேறு இழிவுபடுதல்களை தாங்கிக் கொண்டு நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வருகின்றார் என்றும் கூறினார். அரசாங்கமும் ஜனாதிபதியும் பிரதமருக்காக குரல் கொடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா சம்பந்தியை அரசு பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி முக பரிசோதனை நடாத்த கொழும்பு குற்றப்பிரிவு அனுமதி கோரியுள்ளது. நேற்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையான போது இவ்வாறு அனுமதி கோரப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா சம்பந்தியின் தோற்றத்தை ஒத்ததாக கூறப்படும் நந்தகுமார் தக்ஷி மற்றும் அவர் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் சந்தேக நபர் அஜித் குமார் ஆகியோரை முன்னிலைப்படுத்திய போது கொழும்பு குற்றப்பிரிவு இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. சந்தேக நபரான இஷாரா சம்பந்தி கொழும்பு குற்றப்பிரிவில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவரை நேருக்கு நேர் விசாரணைக்காக இன்று அரசு பகுப்பாய்வாளர் அலுவலகத்தின் டிஜிட்டல் பிரிவுக்கு அனுப்ப உத்தரவு பிறப்பிக்குமாறும் கோரியுள்ளது. இதன்போது உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதிபதி சந்தேக நபரான சம்பந்தி இன்னும் போலீஸ் நிலையத்தில் விசாரிக்கப்படுவதனால் தற்போது உரிய உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றும் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் தொடர்புடைய கோரிக்கைகளை முன்வைக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சந்தேக நபர்களான தக்ஷி மற்றும் அஜித் ஆகியோரின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர்கள் சந்தேக நபர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டை நிரூபிக்க போதுமான ஆதாரங்களை போலீசார் சமர்ப்பிக்கவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன்போது விசாரணைகள் குறித்து முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைகளுக்கு நிரந்தரமான தீர்வை வழங்குவதில் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் உறுதியுடன் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். தமிழ் மக்களை இந்த அரசாங்கம் ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் பல அரசுகள் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வழங்குவதற்காக தற்போதைய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படும். தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள், சமத்துவம், பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அடிப்படை விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும். அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்புவது இந்த அரசின் நோக்கமாகும். இன பிரச்சினைக்கு தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருந்தாலும் சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயல்படுவதாக நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையும் உள்ளது. தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மதிக்கப்பட வேண்டும். அவர்களது நம்பிக்கையை மீட்டெடுப்பதே இந்த அரசின் முதன்மையான இலக்கு. அதற்காக அரசியல் ரீதியான நிரந்தரமான தீர்வு வழங்கப்படும் என்று நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். வாக்குறுதி மட்டுமல்ல, அதை நடைமுறையில் நிறைவேற்றும் அரசாக இந்த அரசு செயல்படும் என்றும் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து என்னை இடைநிறுத்தியதற்கான எந்த கடிதமும் எனக்கு கிடைக்கவில்லை எனவும் நான் இலங்கை தமிழரசு கட்சியில் தொடர்ந்தும் இருக்கின்றேன் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தெரிவித்தார். ஆனால் எனக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடக பரப்பிலே சொல்கின்றார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். 2004ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிட்ட போது என்னிடம் விளக்கம் கோரப்பட்ட நிலையில் விளக்க கடிதம் வழங்கியும் அதற்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இணைந்த வடக்கு கிழக்கில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்விற்காக எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என்றும் குறிப்பிட்டார்.
நிலாவரை ஆழமற்ற கிணற்று பகுதி மிகவும் தூய்மையற்றதாக காணப்படுவதாக ஊடகங்களில் வெளியான விமர்சனத்தை தொடர்ந்து பெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையால் குறித்த கிணற்றை தூய்மை செய்யும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. காலாகாலமாக பிரதேச சபையினால் நிலாவரை ஆழமற்ற கிணறு உள்ளிட்ட பகுதிகள் சபையின் சொத்தாக பராமரிக்கப்பட்டன. பிரதேச சபையின் நேரடி முகாமைத்துவத்தின் சபையின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் எல்லை மதில்கள் அமைக்கப்பட்டு ஆழமற்ற கிணற்றினை சுற்றி பாதுகாப்பு உலோக வேலிகள், பிரதேசத்தினை அழகுபடுத்தும் மின்குமிழ்கள், பார்வையாளர் இருக்கைகள், நடைபாதைகள் அமைக்கப்பட்டு திறன்பட வலயம் முகாமை செய்யப்பட்டு வந்தன. 2021ஆம் ஆண்டுக்கும் 2023ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் 3 தடவைகள் பூசகமான முறையில் ராணுவத்தினருடன் இணைந்து தொல்லியல் திணைக்களம் அத்திவாரம் வெட்டியது. அம்முயற்சி பௌத்த சிங்கள பேரினவாத நோக்கில் விகாரை அமைக்கும் முயற்சி என குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் அப்போதும் தவிசாளராக பதவி வகித்த தியாகராஜா நுரோஷ் அவற்றை தடுத்திருந்தார். இதனையடுத்து அவர் தொல்லியல் திணைக்களத்தின் அரச கருமங்களுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தவிசாளர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக வழக்கினை எதிர்கொண்டதுடன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இவ்வழக்குகள் பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையில் உள்ளன. பிரதேசத்தில் உள்நுழைபவர்களுக்கான கட்டண அறவீடு தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தினால் தடைகளும் ஏற்படுத்தப்பட்டு வந்தன. இவ்வாறான காரணங்களினால் சபை பதவி இழந்த பின்பு பிரதேச சபையினால் குறித்த பகுதியில் செயற்பட முடியவில்லை. அதனால் அப்பிரதேசம் கழிவுகளாலும் பச்சைகளாலும் மக்கள் முகம் சுளிக்கும் அளவுக்கு பாதிக்கப்பட்டு காணப்பட்டது. இதனையடுத்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் காட்டமான கண்டனங்கள் அண்மைய நாட்களாக வெளியிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நரோஷ், சபை உறுப்பினரும் குழு தலைவருமான கமலரேகன், பணியாளர்கள், பிரதேச மக்கள் இணைந்து குறித்த பகுதியை நேற்று துப்புரவு செய்துள்ளனர். சபையின் சொத்தாக உடைவடைந்த நிலையில் உள்ள இருக்கைகள், நுழைவாயில் கதவு போன்ற திருத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. பெயர் பலகை இடப்பட்டுள்ளதுடன் பொலித்தீன் தடை மற்றும் சுத்தத்தினை பேணுவதற்கான விளம்பர பலகைகளும் பிரதேச சபையினால் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிலையான விவசாய நடைமுறைகள் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சி எனும் திட்டத்தின் கீழ் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மானிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு, ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் இலங்கை ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படும் 8 மில்லியன் யூரோ மானியத்தால் செயல்பட உள்ளது. நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பசுமை வாய்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கான இலங்கையின் மாற்றத்தை இந்த முயற்சி ஆதரிக்கும். மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி இறப்பர் துறையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உற்பத்தி வகைகளில் மிகவும் நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக பொறுப்பான விவசாய நடைமுறைகளுக்கு மாறுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெருமு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவின் ஒத்துழைப்பின் தலைவர் யோகன் எச் ஹேஸ்லே ஆகியோர் திட்டமிட்டுள்ளனர். நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்புமிக்க ஆதரவிற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததோடு இந்த திட்டம் சந்தை சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளுடன் மேம்பட்ட ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட இலங்கையின் நிலையான வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலுடன் நெருக்கமாக ஒத்துப்போகிறது என்பதை குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த கூட்டாண்மைக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது. பசுமை பொருளாதார வளர்ச்சி, நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான நமது பகிரப்பட்ட உறுதிப்பாட்டில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கின்றது எனவும் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்திய ராணுவ பிரதானி ஜெனரல் உபேந்திரா திவேதி இன்றைய தினம் இலங்கை ராணுவ தலைமையகத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். வருகை தந்து இந்திய ராணுவ பிரதானி ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ RSP CDF NTU PSC IGயினால் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார். பின்னர் வருகை தந்த இந்திய ராணுவ பிரதானி அவர்களுக்கு இலங்கை ராணுவ படையினரால் சம்பிரதாயங்களுக்கு அமைய அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் சிரேஷ்ட அதிகாரி ராணுவ தளபதியை சந்தித்தார். பல்லூடக மண்டபத்தில் இந்திய மானியத்தின் கீழ் ராணுவ போர்க்கல்லூரியில் இந்திய இலங்கை விளையாட்டு வளாகத்திற்கான பரிமாற்ற கடிதங்களில் கையெழுத்திடும் நிகழ்வு சந்திப்புடன் நிறைவு கண்டது. பின்னர் அனர்த்த நிவாரண குழுக்கள் உறுப்பினர்களின் குறிப்பிடத்தக்க மற்றும் அர்ப்பணிப்புள்ள சேவையை அங்கீகரிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாராட்டு விழாவில் இந்திய ராணுவ பிரதானி கலந்து கொண்டார். பின்னர் இரு ராணுவ தளபதிகளுக்கும் இடையிலான வலுவான பரஸ்பர பிணைப்பை பிரதிபலிக்கும் வகையில் 20 மஹிந்திரா ஸ்கார்பியோ வாகனங்கள்
பயிற்சி சிமுலேட்டர்கள் மற்றும் 2 ஆம்புலன்ஸ்களை உத்தியோகபூர்வமாக ஒப்படைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் ராணுவ பதவி நிலை பிரதானி மேஜர் ஜெனரல் DKSK தோலக, USP NPS PSC பிரதி ராணுவ பதவி நிலை பிரதானி மேயர் ஜெனரல் YAPM ஜஹம்பத் RW RSP NDU PSA இலங்கை ராணுவ தொண்டர் படையணி தளபதி மேஜர் ஜெனரல் KVNB பிரேமரத்ன RSP USP NPS PSC சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் கலந்து கொண்டனர். இந்த விஷயத்துக்கு முன்னதாக ஜெனரல் திவேதி பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பதவி அதிகாரிகள் கல்லூரிக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கு பயிற்சி பெறும் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடினார். பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் பதவிதாரிகள் கல்லூரி நூலகத்தில் இந்திய இலங்கை மூலிகையும் அவர் திறந்து வைத்ததுடன் ஆம்புலன்ஸையும் வழங்கினார். மேலும் பத்தரமுலையில் உள்ள இந்திய அமைதி காக்கும் படையின் நினைவு தூபியில் இந்திய வீரர்களின் நினைவு மற்றும் தியாகங்களை கௌரவிக்கும் வகையில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் கருணை அமரசூரிய கண்டி மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்து கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். அதோடு 6ஆம் தரத்திற்காக தயாரிக்கப்பட்ட முன்மாதிரி புத்தகம் ஒன்றில் தன்பால் பாலியல் தொடர்பாடல்களை தேடும் இணையதளத்தின் பெயர் ஒன்று அச்சிடப்பட்டிருந்தமை தொடர்பில் விளக்கி கூறியுள்ளார். அஸ்கிரி மகாவிகாரையின் வணக்கத்திற்குரிய வரகாக்குட ஸ்ரீ ஞான ரத்ன தேரரை இன்று சந்தித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். அதன் பின்னர் தரமாறு ஆங்கில பாட புத்தகத்தில் முதல் பதிப்பில் வெளிவந்த பிரச்சினை குறித்து உண்மையான விவரங்களை தெளிவுபடுத்தினார். மேலும் எதிர்காலத்தில் பாடப்புத்தகம் அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் வழங்கப்படும். பிரச்சினைகளுக்கு காரணமான தொகுதி எந்த குழந்தைக்கும் வழங்கப்படவில்லை. மேலும் அனைத்து அச்சிடப்பட்ட பிரதிகளும் உள்ளக விசாரணைகள் முடியும் வரை சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய பெருவிழா தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரலிங்கம் பிரதீபன் அவர்களின் தலைமையில் இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் யாழ்ப்பாண மறைமாவட்ட குறு முதல்வர் ஆயர் வணக்கத்திற்குரிய அருட்தந்தை PJ ஜபரட்னம், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிக லியனகமே, இந்திய துணை தூதரக அதிகாரி திரு நாகராஜன் ஆகியோர் பங்கு பெற்றினார்கள். இக்கலந்துரையாடலில் தலைமையுரையாற்றிய அரசாங்க அதிபர் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கச்சதீவு புனித அந்தோணியார் திருவிழா இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்ளும் பெரும் திருவிழாவாக முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு திருவிழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்கிய கடற்படை மற்றும் துறை சார்ந்த திணைக்களங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டதுடன் கடந்த வருடம் 9,000 பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் இந்தியாவிலிருந்து 4,364 பக்தர்கள் உள்ளடங்கலாக 7,464 பக்தர்கள் வரை கலந்து கொண்டார்கள் என்று தெரிவித்தார். மேலும் கச்சதீவு மனிதர்கள் இல்லாத தனித்தீவாக இருப்பதனால் சகல ஏற்பாடுகளுடன் நடப்பாண்டு திருவிழா கடந்த ஆண்டு திருவிழா ஒழுங்கமைப்பினை காட்டிலும் மேலும் புனிதமானதாக சிறப்பாக நடைபெற வேண்டும் எனவும் கடந்த ஆண்டு ஏதாவது சில குறைபாடுகள் இருப்பின் அதனை இக்கலந்துரையாடலில் தெரிவித்து அவை குறித்து அதிக கவனம் செலுத்தி ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலாக இது அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் திருவிழாவுக்கு சகலரது ஒத்துழைப்பும் பிரதானமானது என சுட்டிக்காட்டியதுடன் இத்திருவிழா சிறப்புற நடைபெற அனைவரும் கடந்த கால அனுபவங்களை கொண்டு சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு இந்திய மற்றும் இலங்கை பக்தர்களின் வசதிக்காக வினைத்திறனுடன் பணியாற்ற வேண்டும் என அரசாங்க அதிபர் கேட்டுக் கொண்டார். இந்த கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் இந்தியாவில் இருந்து வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை, அவர்களுக்கான தங்குமிட வசதிகள், கூடாரங்கள், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதார தேவைகள், மலசலக்கூட வசதிகள், குடிநீர் தேவைகள், பாதுகாப்பு, ஒளி வசதிகள், கடல் மற்றும் தரை போக்குவரத்து ஒழுங்குகள், தனியார் கடற்போக்குவரத்து படகுகளின் கட்டண நிர்ணயம், கழிவு முகாமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டன. மேலும் இங்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களாக இலங்கையைச் சேர்ந்த 4,000 யாத்திரிகர்களும் இந்தியாவைச் சேர்ந்த 4,000 யாத்திரிகர்களும் என 8,000 யாத்திரிகர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தல். அடுத்து குறிகட்டுவானில் இருந்து கச்சதீவுக்கு படகு சேவைக்கான ஒரு வேளை கட்டணமாக ரூபாய் 1,200 அறவிடுவது எனவும், நெடுந்தீவில் இருந்து கச்சதீவுக்கான ஒரு வேளை கட்டணமாக 1,000 ரூபாய் அறவிடுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் குறிகட்டுவானில் இருந்து 46 தனியார் படகுகள் சேவையில் ஈடுபடும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்து
பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் 27ஆம் தேதி காலை 4 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் புறப்படும். பக்தர்களுக்கு 28ஆம் தேதி காலை உணவு இலவசமாக வழங்கும் திட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடற்படையினரின் ஒழுங்கமைப்பில் கச்சத்தீவில் ஒரு ஆம்புலன்ஸ் படகும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களின் ஒழுங்கமைப்பில் 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் குறிகட்டுவானிலும் தயார் நிலையில் இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர், மேலதிக அரசாங்க அதிபர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், பாதுகாப்பு படைகளின் அதிகாரி, யாழ் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர், உதவி மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.